தமிழர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாம் தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், நாம தமிழை விட்டு விடக்கூடாது. இப்போ முக்கியமான பிரச்சனை அதுதான். இப்போ நீங்கள் தொடக்கத்துலேருந்து என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உரைய ரொம்ப கவனமாக தமிழ் சொற்களையே பயன்படுத்திட்டு வர்றேன். நான் இன்னும் கூடுதலாக பயன்படுத்த முடியும், புரியாதோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. தமிழ் தெரியாத மாணவர்களும் இருப்பாங்க. இன்றைக்கு நடைமுறை எப்படி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்போ கேளுங்க. நான் ஒரு நாள் காலையில் என்னுடைய மகிழுந்துன்னா என்ன, காரில் நான் போகிறேன். அப்போது பண்பலை வானொலி கேட்கிறேன். அப்படின்னா எஃப்எம் ரேடியோ. அதில் ஒரு அறிவிப்பாளர் சொன்னது படிக்கிறேன், கேளுங்க. ரெய்னி சீசன் வந்துடுச்சு, கேர்ஃபுல்லாக இருங்க, நனைஞ்சு விடாதீங்க, கோல்டு பிடிச்சிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஆன்டிபயோட்டிக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானே, கரெக்டு தானே? டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ். இதில் எவ்வளோ தமிழ் எவ்வளோ இங்கிலீஷு? ரெய்னி சீசன், கேர்ஃபுல்லாக இருங்க, கோல்டு, இன்ஃபெக்ஷனு, ஆன்டிபயோட்டிக்கு, ஸ்டோரு, அட்வைஸு, யூஸ்ஃபுல்லு, கரெக்டு, டவுட்டு, காலு, பெஸ்ட் விஷஸ். ஏ தமிழா, இதுதான் தமிழா? அட பாவிகளா! தொலைக்காட்சி, வானொலி இதை மட்டுமே கேட்டு பழகிற பிள்ளைகள் இப்படித்தான் பேசுவார்கள். ஆன்டிபயோட்டிக்கு தமிழில் சொன்னால் நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. ஆண்டிலாம் இங்கே வரல, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும்பீங்க. ஆக தமிழினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. செய்தித்தாள்களில் வருகிற தலைப்புகளை பார்த்தா பயமாக இருக்கு. டமால், புஷ் இதெல்லாம் இருக்கு. நீங்கள் பாருங்க, குறைஞ்சபட்சம் செய்தித்தாளை படிக்கலைனாலும் பெட்டிக்கடை வாசலில் தொங்க விட்டுருக்கிற அந்த செய்தி சீட்டை பாருங்க. அப்போ வேகமாக மக்களை கவர வேண்டும். இப்போ நான் புருன்னா சிரிக்கிறீங்க, இது வரைக்கும் உங்கள்கிட்ட சத்தமே வரல. என்னுடைய மொத்த சொற்பொழிவில் இது வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம இப்போ வாட்ஸ்அப்புக்கு என்ன தெரியுமா தமிழில்? கட்செவி. குறுஞ்செய்தினா மெசேஜ், மின்னஞ்சல்னா மெயிலு. பேசி பழகிட்ட வந்துடும். கலைத்தந்தை தியாகராஜ செட்டியார்னு மதுரை காமராஜ் அவங்க தமிழ்நாடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. முதல் உலக தமிழ்நாடும் போது மாண்புமிகு சைலஸ்ட்ரீலாம் போட்டாங்க. மாண்புமிகு போடல, சைலஸ்ட்ரீ ஸ்ரீமான் அவர் அப்படி நான் பத்திரிக்கை போட மாட்டேன்ட்டாரு. மாண்புமிகு பல தமிழ் சொற்களை அந்த தமிழ்நாடுங்கிற பத்திரிக்கை உருவாக்குச்சு. இன்றைக்கு சாதாரணமாக கழகம்ங்கிறோம், வளாகம்ங்கிறோம், பழகிடுச்சு. பேருந்துங்கிறோம். இதெல்லாம் யாரோ பண்ணதுனால இப்போ மீண்டும் எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு நமக்கு. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஊடகங்கள் காரணமாக, நம்ம கையில் இருக்கிற அலைபேசி காரணமாக நாம் தமிழை விட்டு ஆங்கிலத்தை சுலபமாக வசீகரித்து கொண்டு, முழுக்க ஆங்கிலமும் தெரியாமல் முழுக்க தமிழும் தெரியாமல், இதுக்கு பேர் ரெண்டும் கெட்டான்னு பேர். ஆக வங்கியில் தமிழ் இல்லை, விமானத்தில் தமிழ் இல்லை, ரயில்வே நிலையங்களில் தமிழ் இல்லை, பொது இடங்களில் தமிழ் இல்லை. உங்களை சொல்லவில்லை, பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆண்டறிக்கைகள் ஆங்கிலத்தில், வரவேற்புரைகள் ஆங்கிலத்தில், பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசுவதில் பெருமை. ஆசிரியருக்கும் பெருமை, பெற்றோருக்கு அதைவிட பெருமை. ஆங்கிலத்தை கட்டி கொண்டு அழுகிறார்கள். அது ஒரு மொழி, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. தமிழை நீங்கள் பிழையின்றி பேசினா பெருமைப்படுங்க. உன் தாய்மொழி, உன் பாட்டன் மொழி. ஏன் அந்த உணர்வு நமக்கு இல்லை? ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆங்கிலம் வேண்டும். ரெண்டு மொழி சிரமமா? ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு காது இருக்கு. ரெண்டாவது மொழி அவசியம், தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழை தெரியாது என்பதில் என்ன பெருமை? வெட்கமே இல்லாமல் ஐ டோன்ட் நோ தமிழ் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்வது? கையை தூக்குங்க. ஐ டோன்ட் நோ தமிழ் குரூப்பு தூக்குவீங்க நீங்க. ஆக தமிழை நமக்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்கு. இந்த ஒளிப்படம் பார்த்தமே, இது போல வரலாறு எத்தனை மொழிகளால் சொல்ல முடியும்? இந்த பெருமை யாருக்கு இருக்கு? இது எல்லாவற்றையும் நாம விட்டு விடுவோமா? நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பம் அல்லது வேற ஏதோ ஒரு வேலைக்காக அந்த உடைகளை உடுத்தி கொண்டு, அந்த உணவுகளை தின்று கொண்டு, அது போய் இதுவா வாழ்க்கை? இப்படி இருக்கிறதா? நமக்கென்று ஒரு பெருமை இல்லையா என்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் ஒரு பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி, நாம் ஒரு கூட்டம், நமக்கு வரலாறு இருக்கு.
நம்முடைய இலக்கியங்கள்லாம் யாருக்கும் கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், சுமேரியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு மொழி. இப்போ எங்கே இருக்குன்னா கல்வெட்டுலேயும் ஆவணங்கள்லையும் இருக்கு சுமேரிய மொழி. மொசபொட்டோமியாங்கிற இப்போ இருக்கிற ஈராக்கில் பேசப்பட்ட மொழி. நான் சொன்னது என்ன சொன்னேன்? கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் இருந்தது, இப்போ இல்லை. லாட்டின் அமெரிக்காவில் அங்கே ஒரு மொழி, ரோமில் பேசினது லாட்டின் ஒரு மொழி. இன்றைக்கும் மருத்துவ உலகத்தில் இருக்கு, சில சர்ச்சில் இருக்கு. ரோமில் மத சடங்குகள் போது சொல்றாங்க அர்த்தம் தெரியாம, லாட்டின் மொழி இப்போது இல்லை. ஏன் அப்புறம் சொல்றேன். முந்தைய கிரேக்க மொழி இல்லை. சீனாவில் பேசின மான்சூங்கிற மொழி இப்போ இல்லை. டாஸ்மேனியா, ஆஸ்திரேலியாவில் இருந்த தீவுகளில் பேசின டாஸ்மேனியா மொழி இப்போ இல்லை. பண்டைய எகிப்திய மொழி, பிரமிட் காலத்தில் பேசின மொழி இப்போ இல்லை. மத்திய அமெரிக்காவில் மாயன் ஒரு மொழி பேசினாங்க, அந்த மொழி இப்போ இருக்கா இல்லையா? இல்லை. மன்ஸ்னு ஒரு மொழி அயர்லாந்து கிட்ட இருக்கிற ஒரு மான் தீவில் பேசினாங்க, அதுவும் இல்லை. லத்தீன் ஐரோப்பாவில் பேசினாங்க, இல்லை. ரோம பேரரசோட அரச மொழி இல்லை. ஐநூங்கிற ஜப்பானில் பேசின பழங்குடி மொழி இல்லை. இயேசு பேசிய ஹீப்ரு மொழி இஸ்ரேலில் திரும்ப கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசி பழகிறாங்க. கொஞ்சம் வந்துருச்சு, இல்லைன்னா ஹிப்ருவுக்கு ஆபத்து வந்துருச்சு. புத்தர் பேசிய மொழி பாலி மொழி. அவர் எதுவும் புத்தகம் எழுதலை, பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசிய போது குறிப்புகள் கூட எடுக்கலை. அவர் இறந்த பிறகு எல்லாவற்றையும் புத்தகமாக்கினாங்க. அவர் பேசிய மொழி பாலி மொழி. எத்தனை நாடுகளில் புத்த மதம் இருக்கிறது, அவர் பேசிய மொழி இன்று யாரும் பேசுவார் இல்லை. ஒரு மொழி எப்போ அழிஞ்சு போகும்னா, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். நான் பட்டியலிட்ட அத்தனை மொழிகளும் பேசுவார் என்று அழிந்தன. 8 கோடி தமிழர்களே, பேச மாட்டீர்களா? உங்களை ஆங்கில மோகம் பிடித்து ஆட்டுகிறதா? தனித்தமிழ் இயக்கம்னு ஒருத்தர், மறைமலடிகள்னு ஒருத்தர் பண்ணாங்க. இப்போ ஆங்கில கலப்பை நீக்கிட்டா சமஸ்கிருதமும் பிற மொழி கலப்பும் தமிழ்ல இருக்கு. சுத்த தமிழ் என்பதே தமிழ் இல்லை, தூய தமிழ் என்பதுதான். சுத்தம் என்பது வடமொழி சொல். அது ரெண்டாவது பிரச்சனைக்கு வரும். அப்புறம் பிரச்சனை என்பதும் தமிழ் சொல் இல்லை, சிக்கல். ஆக நம்ம அறியாம இந்திய மொழிகளாவது இருந்துட்டு போதுங்களாம், ஆங்கிலம் கலந்து மற்ற மொழிகள் கலந்து தொடர்பு மொழியாக எதையோ ஒன்றை பேசிக்கொண்டு. அதை விட இன்னொரு சிக்கல் இருக்கு. நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். 2 நாள் உணர்வு மேலாண்மை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் ஒரு வகுப்பு 2 நாள் பயிற்சி கொடுத்தேன். மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பின்னூட்டம் கொடுப்பாங்க, ஃபீட்பேக்கு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க எல்லாம். நான் காரில் திரும்பி போகிற போது மகிழ்ந்ததில் பார்க்குறேன், படிக்க முடியல, ஆங்கிலத்தில் இருக்கு, ஏன் படிக்க முடியல? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறாங்களாம். உள்ளடக்கம் தமிழ், எழுத்து ஆங்கிலம். இதை எங்களால் படிக்க முடியாதுப்பா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கடன்னு அடிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுது. இங்கே வா, INGA VAA. தமிழ் வாழுமா? தமிழ் இருக்குமா? பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழை ஒரு வழி பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்கள் கையில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் சிரமப்படுகிறது. நீங்கள் தமிழ் எழுத வேண்டும். காலனி ஆதிக்கம் இருந்தது, ஆங்கிலம் வந்தது. வேலைக்காக ஆங்கிலம் தேவைப்படுது, படிப்புக்காக தேவைப்படுது. பலவற்றை தமிழில் நாம் மொழிமாற்றம் செய்தால் கூட படிக்கிறது சிரமமாக இருக்குது. இப்போ சொற்களை நான் சொன்னாலே உங்களுக்கு புரியலை, சிரமமாக இருக்குது. படித்து தேர்வு எழுதி அதில் மதிப்பெண் வாங்கி எப்படி வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிற இடத்துல மற்ற மொழிக்காரர்கள் இருப்பார்கள், எப்படி தொடர்பு கொள்வதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் நான் 2 மொழி சரி, ஆங்கிலம் அவசியம் இருக்கட்டும், தமிழ் ஏன் வேண்டாம்? அதுதான் என்னுடைய கேள்வி. நமக்கு யுனெஸ்கோ உங்களுக்கு தெரியும், சர்வதேச அமைப்பு. அவங்க சொல்றாங்க, உலகத்தில் இப்போ இருக்கிற மொத்த மொழிகள், பேசப்படுற மொழிகள் 7000. இன்னும் சில ஆண்டுகளில் அந்த 7000-ல் 40 விழுக்காடு, விழுக்காடுன்னு என்ன, பர்சன்டேஜ்னு தமிழில் சொல்லிட்டீங்களாக்கும், ஓகே, 40 விழுக்காடு. ஆனால் சொன்னவங்களுக்கு பாராட்டணும்னு வச்சுங்க, அவங்களுக்கு விழுக்காடு தெரிஞ்சிருக்கு. விழுக்காடு 40 விழுக்காடு மொழிகள். ஏன் பேச ஆள் இருக்காது? இப்போ எனக்கு தெரியல, கன்னடம் துளு எல்லாம் சொல்கிறோம், அதில் சில மொழியெல்லாம் பேச ஆள் இல்லை. கன்னடம் இருக்காங்க, துளு இருக்கான்னு எனக்கு தெரியல. பேசுவோர் எண்ணிக்கை குறையுது, அவர்களுக்கு சௌகரியமான தமிழ் அல்ல.
அவர்களுக்கு சுலபமான மொழிக்கு மாறிக்கிறாங்க. அப்போ தமிழை பேசாமல், இதுல தெரியாமல் பேசாமல் இருப்பது ஒன்று. இப்ப சில பேர் இருக்காங்க, எனக்கு தமிழ் தெரியும், அவருக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியும். அவர் என்னை சந்திக்கிற போது ஆங்கிலத்தை கேட்குறாரு. நீங்கள் ரயிலில் பார்க்கலாம், பேருந்தில் பார்க்கலாம். ஒரு உயர் மட்டம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற சமுதாயம் அல்லது படிப்பு அல்லது பதவி அல்லது இது எல்லாத்துலேயும் நாங்கள் மற்றவங்களோட மேலேன்னு நினைத்து கொள்கிற எல்லா விதமான மனிதர்களும் ஆங்கிலத்திலே பேசுகிறோம். தெரியுதோ தெரியலையோ, சரியோ தப்போ, ஆங்கிலத்தில் அடே நீ தமிழன் நானும் தமிழன், நம்ம 2 பேரும் பேசிக்காம எப்படா தமிழ்ல பேசுறது? தமிழில் பேசுவது மதிப்பில்லை. ஐயைய ஆங்கிலம் தெரியாதா என்று கேட்பார்கள். நான் கேட்கிறேன், ஐயைய தமிழ் தெரியாதா? அது வெட்கமாக இல்லையா, கூச்சமாக இல்லையா? என் தாய்மொழி தெரியாது என்று சொல்வதற்கு வெட்கமே இல்லையா உங்களுக்கு? இது ஒரு மொழி, அது ஒரு மொழி. உன் மொழி உனக்கு தெரியல, நீ என்ன இன்னொரு மொழியில பெரிய விற்பனன் என்று உன்னை சொல்லிக் கொள்ளுகிறாய்? இதில் என்ன வெத்து பெருமை உனக்கு என்று இகழ வேண்டும். அவங்க எத்தனை முறை ஆங்கிலத்தை சொன்னாலும் திரும்ப திரும்ப தமிழ் தெரிந்தவுடன் தமிழிலே பதில் சொல்ல வேண்டும். உணர்வு இருந்தா கை தட்டுவீங்க. நீங்க மெய் மறந்து கேட்கலாம், அதுக்காக ஒரேடியா நீங்க அப்படியே ஆழ்ந்துடக்கூடாது. ஏன்னா தூங்குறவங்களை நம்ம தான் எழுப்பணும். இங்க மட்டும் இல்லை, மொழி சார்ந்தும் தூங்குகிறவர்களை. நாம் சமீபத்தில் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், நடுப்பக்க கட்டுரை. படிச்சீங்களான்னு கேட்டு நான் இப்ப சங்கடப்படணுமா? சங்கடம் தமிழ் இல்லை, நீ இணையத்தில் கூட அந்த கட்டுரையை பார்க்கலாம். அந்த கட்டுரையுடைய தலைப்பு தமிழில் மட்டுமே பேசுவோம். தமிழ் தெரிந்தவரிடம் தமிழில் மட்டுமே பேசுவோம். ஒரு உறுதி எடுத்துக்கோம். நம்ம அவனை துன்புறுத்தல. தமிழ் தெரியாதவரிடம் தமிழ் பேசாதீர்கள், அது தொடர்பு விட்டு போயிடும், சிரமமாயிடும். தமிழ் தெரிந்தவரிடம் கூட தமிழ் பேசாதது என்ன ஆணவம்? ஏன் அப்படி ஒரு போக்கு நம்ம கிட்ட? நம் தாய்மொழியை நாம் காக்காமல், நாம் பேசாமல் எப்படி காப்பாற்றுவது? புழக்கத்திலிருந்து சொற்கள் காணாம போயிடும். பேசுவது சிரமம் என்று விட்டு விடுவார்கள். நாம பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. ஆங்கிலம் தெரியாத நான் நினைத்து கொண்டா நினைச்சு கிடையாது. என் அறிவே ஆங்கிலம் என்று நீ நினைக்கிறாயா? நான் அறிவில்லாதவனா இருந்துட்டு போறேன். நான் 5 புஸ்தகம் எழுதியிருக்கேன், நான் ஆங்கிலத்தில் பேசுறேன் என்பது நான் சொல்லுவது ஆங்கிலம் தெரியாதனால நான் அப்படி சொல்றேங்கிறது இல்லை. ஆங்கிலம் தெரியட்டும் தான் சொல்றேன். ஆனா தமிழ் உணரவில்லை என்றால், தூய தமிழ் பேச தெரியவில்லை என்றால் நான் உன்னை இகழாதான் பார்ப்பேன் என்பதுதான் என்னுடைய பேச்சு. கட்டாயப்படுத்துங்க, பேசுங்க. நான் எனக்கு கட்சவியில் வர்றதுக்கெல்லாம் ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ என்று போடக்கூடாது. திடீரென்று விழித்துக் கொண்ட 50 தமிழர்களுக்கு நன்றி. கட்சேவையில் நீங்க முன்பாவது சிரமம். சில பேரை தமிழ்ல தட்டச்சு செய்ய சொன்னா, தட்டச்சுன்னா டைப்பிங் செய்ய சொன்னா தப்பு தப்பா வரும். இப்ப பேசினாலே வருது, அதுவே அதனுடைய பிழைகளை திருத்துது. நீங்க மின்னஞ்சல் அனுப்பினாலும் திருத்துது. உங்களுக்கு தொழில்நுட்பம் தமிழை காப்பாற்ற உதவுகிறது. தமிழ்ல கட்சவியில போடுங்க. அரட்டை என்று ஒன்று வந்திருக்குது. அந்த பேரே அரட்டை. வடநாட்டில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. அரட்டை என்பது தமிழ் சொல். என்னுடைய நிறுவனத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? மேன்மை மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. மேன்மைங்கிறது தமிழ் பேரு. நான் பல வடக்கத்திய நிறுவனங்களுக்கு, செயின்ட் கோபின் பல நிறுவனங்களுக்கு நான் போறேன். அவனுக்கு படிக்க தெரியாது, சிரமப்படு. நீ எப்படி எப்படியோ பேர் வைக்கிறீல, செயின்ட் கோபின்னா எனக்கு புரியுதா? உனக்கு மேன்மைன்னா புரியலன்னா போடாது. என் பெயர் பேர் என்று சொன்னா, நான் ஒரு திருக்குறள் கழகம் போட்டி வச்சிருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். இடைநிலை பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. பேர் அந்த பட்டியலில் படிச்சா ஒரு தமிழ் பேர் இல்லை. பேர்கள் எல்லாம் வடக்கத்தியில் இருக்கு. அபி, சபி, கபி, நபி 2 எழுத்துல வேணுமா, 7 வேணுமா? இதுக்கெல்லாம் ஆசைப்படுற நீ மொழி போகுதுன்னு உனக்கு தெரியும். உன்னை எங்கேயாவது அடையாளம் காணுவார்களா தமிழன் என்று? நீ யார் என்றே தெரியாது. உன்னுடைய முதல் அடையாளம் உன்னுடைய இனம், உன்னுடைய மொழி இல்லையா? அதுல கூட பேர் வைத்துக் கொள்ளாமல் தென்றல்னு பேர் வச்சுக்கோ, இளவேணில்னு வச்சுக்கோ, பருதின்னு வச்சுக்கோ, 100 பேர்கள் அழகு, கதிரவன் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்க, மலர்னு வச்சுக்க. மலர்லாம் கை தூக்குங்கன்னு சொல்லலாம். ஆனா இருப்பீங்களான்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் என்பதே தமிழ் சொல்ல என்று சந்தேகமாக இருக்கிறது. இப்போ தமிழை தெரிந்தவர்கள்ல பல வகை இருக்காங்க.
முதல்ல வந்து தமிழ் தெரியாது, ஆனால் பேசினா புரியும். அது வேற்றுமொழிக்காரர்கள். நம்ம ஊரில் இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் புரியும்பாங்க. அவங்க பேச தெரியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ டெல்மா. வங்கிகளில் மேலாளர்கள்லாம். மூன்றாவது, அவர்களால் பேசவும் முடியும். நான் நேற்று கோவையில் நான் பேசின போது துணை ஆட்சியர் வந்திருந்தாங்க. துணை ஆட்சியர் மகாராஷ்டிரிலேருந்து வந்திருக்கார். தமிழில் எழுதி கொடுத்ததை படித்தார் பிழையின்றி, தவிர பேசினார். அந்த பேப்பரை மூடி வச்சுட்டு அப்புறம் நான் இதயத்திலிருந்து பேசுறேன்னு அவர் பேசுறார். எவ்வளவு நாட்கள்ல கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டேன். அவர் வந்து 8 மாசம் தான். 8 மாதத்தில் தமிழை அவரால் கற்றுக்கொள்ள முடிகிறது, அவரால் பேச முடிகிறது. எனக்கு இன்னும் தமிழ் தெரியாதுன்னு 21 வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்பாங்க, உங்க யூடியூப் எல்லாம் கேட்டிருக்கோம் சார், நல்லா இருக்கு உங்க ஸ்பீச்சு, என் புக்கை எழுதியிருக்கீங்கன்னாங்க. நான் புத்தகங்களை சொல்லுவேன். தமிழா சார், எனக்கு படிக்க தெரியாது. அவருடைய பெற்றோர் தமிழர்கள், அவர்கள் நிலம் தமிழ் நிலம். தமிழ்ல புஸ்தகம் படிக்க தெரியாது. புஸ்தகம் தமிழ்ல நூல் தான். தமிழில் இருக்கிற நூல் படிக்க தெரியாது. ஒரு தலைமுறை வந்து விட்டது. அப்போ நீ தமிழ்ல படிக்கலை என்றால் நீ எப்படி தமிழ்ல இருக்கிற பொக்கிஷங்களை, தமிழ் இல்லை தமிழ்ல இருக்கிற செல்வங்களை நீ அறிவாய்? நான் அதுக்கு ஒன்று சொல்றேன், இதை முடிச்சிடுறேன். பேச முடியும், படிக்கவும் முடியும். இப்போ அந்த துணை ஆட்சியர்லாம் படிக்கவும் முடியும், பேசவும் முடியும்னு வந்துட்டார் அவர் 8 மாதத்துல. ஓரளவிற்கு எழுத முடியும், நன்றாகவே எழுத படிக்க தெரியும். நீங்க நன்றாக கூட இன்னைக்கு எழுத வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இணையத்தில் எல்லாமே கிடைக்கும். நம்மை மழுங்கடிக்க உதவுகிறது. உதவி என்று பேர்ல வந்துதான் இந்த பட்டாம்பூச்சி கதை உங்களுக்கு தெரியும். கூட்டு புழுவா இருக்கும், ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கூட்டு புழுக்குள்ளேருந்து வெளியில வர்றதுக்கு அந்த பட்டாம்பூச்சி முயற்சி பண்ணும். அப்போ அந்த முட்டையிலேருந்து அதால் வெளியில் வர முடியாது. இவன் உதவி செய்கிறத ஒரு குச்சி எடுத்து உடச்சி விடுவான் முட்டையை. அது வெளியில் வந்து பறக்கவே முடியாது, செத்து போயிடும். ஏன்? அது முட்டையை உடைத்துக்கொள்ள வர வேண்டும் என்பது தான் இயற்கையின் நியதி. அது முட்டையை உடைக்க உள்ளேருந்து முயற்சி செய்கிற போது அதனுடைய கை கால்கள் வலுவாகும் என்பது அமைப்பு. அதை கெடுத்து அப்படித்தான் இன்றைக்கு ஏகப்பட்ட, ஏகம் என்பது தமிழ் இல்லை தமிழா, ஏகன் அநேகன்லாம் வருது, தமிழ் தான். ஏகப்பட்ட உதவி என்று சொல்லி இணையம் நாம சொல்றதுக்கு முன்னாடி அதுவே 2 லைன் அடிக்குது, 2 வரி. அவசரமா அனுப்பிச்சிட்டோம்னா தப்பா போயிடும். ஆக நீங்கள் வந்து, நான் இன்னும் சொல்வேன், இந்த தொழில்நுட்பத்தில் தமிழே கூட போதும். நீங்க எந்த மொழியில, இப்போ இது தமிழ்ல இருக்கு, தமிழ் தெரியாத ஒருத்தர்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்தா அவர் அவருடைய அலைபேசியிலிருந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை அவர் தேர்வு செய்து அவர் அது மேலே காமிச்சு தமிழ் முதல் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும், தமிழ் டு இங்கிலீஷ்னா வரி வரியா இங்கிலீஷ்ல படிக்கலாம். உங்களுக்கு வர்ற கடிதங்களை படிக்கலாம். தொழில்நுட்ப உதவி பேசலாம். நான் எனக்கு வந்து என்ன வேணும் என்றால், அந்த சாரதா கல்லூரிக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். நான் இங்கே பேசுவதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன், நான் நினைக்கிறேன், சொல்கிறேன். ஒரு கால் இங்கே இருக்கிற ஒரு உயர் கல்கத்தா மடத்துலேருந்து வந்தவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா அதை நான் வந்து வங்காளம் அப்படின்னு தட்டி காமிச்சேன்னா நான் தமிழில் பேசினதை அந்த ஒலி வாங்கி அவருக்கு வங்காளத்தில் சொல்லும். ரியல் டைம். அவர் சொல்ற பதில தமிழ்னு தட்டினா எனக்கு புரியும். எப்படி நம்மளுடைய பாராளுமன்றத்தில எல்லாம் ஒருத்தர் எந்த மொழியில வாசிச்சாலும் காதுல அவங்கவுங்க மொழியில கேட்குதோ, அது மாதிரி உடனடி மொழி மாற்றம் சாத்தியமாகிவிட்ட பிறகு தமிழே கூட போதும். உங்களுக்கு போதாது. நம்ம கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 40-50 விழுக்காடு மக்கள் கிராமத்தில் இருக்கிற பாட்டிமார்களும் வயதானவர்களும் விவசாயிகளும் ஆங்கிலம் தெரியாமல் அவர்களை எவ்வளவு தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை ஆங்கிலமயமாக மாற்றிக் கொண்டிருப்பதன் மூலமாக அவர்களை நாம் வெளியேற்றுறோம். அந்த சமுதாயத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, எதுல இருந்து. ஆங்கிலம் தெரியாதுன்னா நௌரியா, ஆங்கிலத்தில் தான் பேசுவேங்கிறான். எத்தனை வங்கிகளில் நான் பார்த்துருக்கேன், ஹிந்தியில பேசுறான், இல்லைன்னா ஆங்கிலத்தில் பேசுறான். தமிழ் தெரியாத ஒதுங்கி நிற்கிறாங்க. பாவம். தமிழ் மட்டும் தெரிஞ்ச பாவம் நம்மோடு பிறந்த பாவம். நம்மை மாதிரி சந்தர்ப்பவாதிகளோடு பிறந்த பாவம் அவர்கள். தமிழ் மட்டுமே தெரிந்ததனால் அவதிப்படுகிறார். ஏன்னா நமக்கு தமிழ் போதும், நமக்கு பத்தலை. நமக்கு உலகத்தில் எல்லாத்தையும் ஆள வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக தமிழை மிதித்து கொண்டு மேலே போய் கொண்டிருக்கிறோம் என்று நான் கடுமையாகவே சொல்லுகிறேன். ஆங்கிலம் வேண்டும், ஆங்கிலம் இருக்கட்டும், தமிழை விட்டுவிட வேண்டாம். உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட நம்முடைய சங்க இலக்கியம் கிமு 500, கிபி 300 வரைக்கும் 10 பாட்டு, 8 தொகை, பரிபாடல்,
தேவாரம், திருவாசகம் 2500 ஆண்டுகளாக ஒரு சமுதாயம் வளர்ந்திருந்தா தமிழ்ல இருக்க பழமொழிகள் எத்தனை மொழிகள்ல இருக்கும்? சிலதெல்லாம் ரொம்ப அனுபவம், வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே கொண்டாந்து செழிப்பா கொடுப்பாங்க. நான் சிவபிரகாசம் அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பேராசிரியர் ஒருத்தட்ட எனக்கு அந்த பாடலுடைய வரிகளும் கருத்தும் நினைவு இருந்தது. இன்றைக்கு உங்க பேச்சில் அதை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக அப்புறம் காலையில் நான் அவரை கேட்டேன். அவர் நல்ல வேளை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பாடலை எனக்கு சொல்லிட்டாரு. பாடல் எனக்கு முன்பே தெரியும், கருத்து தெரியும். அகநானூறுல 4வது பாடல். குறுங்குடி மருதனான் எழுதினாரு. நரம்பு ஆர்த்தன்னை வாங்கு வன்பு அரிய பூத்த பொங்கற் துணையொடு வதித்த தாது உன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா யாத்த மான் விண்ணை தேரன். இது தமிழ் புரியல, ஏன்னா நம்ம பழகலை. இதுக்குடைய அர்த்தம் தான், நம்ம ஏன் தமிழனா பெருமைப்படணும், ஏன் நம்ம தமிழை விடக்கூடாது, எப்படி இது ஒரு பாரம்பரியமான வாழ்வியல் முறை நமக்கு மட்டும் சொந்தமானதுன்னா, அவர் சொல்றாங்க தலைவன்பாங்க. பெரும்பாலும் நம்ம தமிழ் பாடல்களில் கதாநாயகன் சொல்றோம், தலைவன். நிறைய தலைவர்கள், பெரும்பாலும் காதலுக்கு தலைவன், அவங்க தலைவி. அவ தோழி இருப்பாங்க எப்பயுமே. இந்த ஆண்கள் வேட்டையாட போறதோ, போருக்கு போறதோ, பணம் ஈட்ட போறதோ, எதுக்கோ ஒன்று போயிடுவாங்க. இவ தனியா இருப்பா. நம்முடைய திருக்குறள்லையும் நிறைய இருக்கு, இன்பத்து பால்ல அது போல இருக்கு. இப்போ இவங்க தோழி தன்னுடைய தோழிக்கு சமாதானம் சொல்றாங்க. தலைவன் வெளியில போயிட்டான், வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப மாதிரி கட்சேவை கிடையாது, அலைபேசி கிடையாது, தகவல் வராது. வந்தாதான் உண்டு ஆளு. அவன் வரலையே நீ கவலைப்படுறா, மெலியிரா, வலையெல்லாம் விழுந்துரும்பாங்க, பல விதமா நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. அதை அப்ப கவலைப்படுறவளுக்கு இவ பாடுறதா இவர் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய அவர் சொல்றாரு, கார்காலம் வந்து விட்டது, தலைவன் விரைவில் வந்து விடுவான். அப்போ அவ சொல்றா, அவன் எங்கேயாவது வந்தான்னா அவனுடைய குதிரையில பூட்டி, அவனுடைய தேர்ல பூட்டி இருக்க குதிரை இருக்கு, அந்த குதிரை கழுத்துல மணி இருக்கும், அவன் வர்றதா இருந்தா அந்த மணி ஆடு சத்தம் கேட்குமே, அந்த சத்தமே கேட்கலையே என்று அவள் ஏங்குகிறாள். அப்ப அவ சொல்றா, என்ன நீ இப்படி சொல்ற, அவன் வருகிற வழியில ஒரு பூஞ்சோலை இருக்குது, அங்க அற்புதமான பூஞ்சோலையில வண்டுகள் ரீங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆண் வண்டு பெண் வண்டு சேருகிறதாக கூட இருக்கலாம் அந்த நேரம். இவன் குதிரையில வர்ற போது அந்த குதிரையினுடைய மணி அசைந்த ஒலிய கேட்டு அவை தற்காலிகமா பிரியலாம். மென்மையான மனம் படைத்த உன்னுடைய காதலன் அதை கூட விரும்ப மாட்டான். அதனால் தேரை ஒரு இடத்தில் நிறுத்தி இந்த பூஞ்சோலை அருகே வருகிற பொழுது அந்த குதிரையின் கழுத்தில் இருக்கிற மணியை நீக்கி விட்டு மீண்டும் குதிரையில் வருவான், சத்தம் கேட்கவில்லை, வந்து விடுவான்னு சொல்றான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இதுல இருந்து தமிழ் நிலப்பரப்புல எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்திருக்கு, எப்படி அன்பு அந்யோன்யமா இருந்திருக்காங்க, எப்படி ஒரு வண்டுக்கனுடைய காதலை கூட மதிக்கிற மனம் இருந்த மனிதர்கள், இதெல்லாம் யாரால, எந்த ஒரு இனத்தால இப்படி எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக நாம ரசிக்க, ருசிக்க, பெருமைப்பட தமிழில் கொட்டி கிடக்கிறது. வேற எதுவுமே வேண்டாம், எங்கேயும் இவ்வளவு இலக்கியங்கள் கிடையாது. இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள தமிழை நாம விட்டுவிடவே கூடாது. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. நம்முடைய குணமே அறம். காக்கைக்கு உணவு வைத்துட்டு சாப்பிடுற பழக்கம், அந்த காக்கை பகிர்ந்து கொள்ளுகிற பழக்கம். பட்டினப்பாலை நீங்க பழத்தை பார்க்கலாம். அப்போ தமிழர்களாக நாம் இருக்கிறோம். இந்தியன் என்ற பெருமிதத்தோடு தமிழன் என்ற உணர்வு ரொம்ப அவசியம். தமிழன் என்கிற உணர்வை நாம விட்டுவிடக்கூடாது. வரதராஜனார் சொல்லுவார், ஒரு தமிழறிஞர், இந்த தலைமுறைக்கு தெரியாம இருக்கும், ஒரு சொல்லுவார், தமிழர்கள் நல்லவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, நல்லவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்க நம்முடைய தமிழ் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு வங்கியிலேயோ, ஒரு பொது இடத்துலையோ, ஒரு விமான சேவையிலையோ, நான் ரயிலையெல்லாம் போற போது தமிழ்ல தான் பேசுவேன். அவன் இந்தியில கேட்டா தமிழ்ல தான் பேசுவேன். நீ இங்கே வந்திருக்கிறாய், நீ இங்க பேசு, கத்துக்க. உடனடியாக நமக்கு தெரியும் என்று தோ இட்லின்றோம். உனக்கு ஹிந்தி பேசுறதுல பெருமை, நீ அவங்ககிட்ட மதிப்பெண் வாங்குற, அவன் உன்னை பாராட்ட போறான். அட முட்டாள்களே, நீ 2 இட்லின்னு சொல்லு, அவன் கத்துக்குவான் 2, நீயும் மறந்து அவனுக்கும் புரியாமல். ஆக எல்லா இடங்களிலும் நிலைநிறுத்துங்கள்.
நீங்கள் வங்கிக்கு போனீங்கன்னா மொழியை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால் தமிழை தேர்ந்தெடுங்கள். நாம் தேர்ந்தெடுக்காத ஒவ்வொரு முறையும் மற்ற மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுதான் பயனில் இருக்கிறது, பயனில்லாத மொழியை நீக்குவோம் என்று நம்மிடமிருந்து நீக்குவதில்லை, எந்திரத்திலிருந்து நீக்கிவிடுவார்கள், சேவைகளிலிருந்து நீக்கிவிடுவார்கள். ஒரு தமிழில் ஒரு பணவிடை சீட்டுக்காக குமரியானந்தன் எவ்வளோ போராடி இருக்கார் தெரியுங்களா? சென்னையோட இணைப்பதற்காக மாப்போசி எவ்வளோ போராடி இருக்கார் தெரியுமா? கேரளாவிலிருந்து நம்ம கன்னியாகுமரியை சேர்ப்பதற்கு எவ்வளோ பேர் போராடி இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் உயிர் விட்டு இருக்கிறார்கள் தெரியுமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில்? தமிழ் என்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பை தமிழர்களே இழந்து விடாதீர்கள். அதோ பேசுவோம், ஆம்னா கை தூக்குங்க, தமிழ் மட்டுமே பேசுவோம், கை தூக்குங்க. இப்போ ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுக்கிறாங்களா? ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் வேறு ஏதாவது வேலையாக இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் திரும்பி எடுங்க ஐயா, கேமரா அங்கே எடுங்க, கையை தூக்கட்டும் பிள்ளைங்க. இங்கே வாங்க ஐயா, நீ என்னையும் சேர்த்து எடுங்க, நானும் கை தூக்குறேன், பின்னாடி இருந்து எடுங்க. பக்கத்தில் யாராவது கை தூக்காம இருந்தால் கிச்சி கிச்சி பண்ணுங்க. தமிழில் பேசுவோம். நன்றி.